இப்போ கையில் காலில் இருக்க மூட்டுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கமாயிட்டு அந்த வீக்கம் வந்துட்டு ரொம்ப வலிச்சதுன்னா உங்கள் உடம்புல யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்கள் அப்புறம் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ அதுலேருந்து வர ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து பியூரின். அந்த பியூரின் தான் வந்துட்டு யூரிக் ஆசிடாக மாறுது. அந்த யூரிக் ஆசிட் வந்து நார்மலாக நம்ம உடம்புல வந்துட்டு வெளியில் போயிட்டே இருக்குது. நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே இருந்துட்டு இந்த யூரிக் ஆசிடை வெளியே அனுப்ப முடியாத தன்மை இருக்கும். அதனால உங்கள் உடம்புல யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருந்தால் உடல் பருமனால நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமானாலுமே நம்ம கிட்னினால யூரிக் ஆசிடை வெளியில் தள்ள முடியாமல் நம்ம உடம்புக்குள்ளே அந்த யூரிக் ஆசிட் இருந்துகிட்டே இருக்கும். அது கூட பியூரின் அதிகமாக இருக்கிற உணவுகள் நம்ம சாப்பிட்ற மூலியமாலுமே நம்ம உடம்புல வந்துட்டு யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும். அது கூட வந்துட்டு இந்த ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கிற ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஹை சுகரி ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுனால, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறனாலையும் நம்ம உடம்புல வந்துட்டு யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாகிட்டே இருக்குது. அந்த யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாகிட்டே மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காலில் இருக்கிற சின்ன சின்ன மூட்டுங்கள், கை விரலில் இருக்க சின்ன சின்ன மூட்டுங்கள் எல்லாம் போயிட்டு உட்காந்துட்டு வலி ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அது பேர் தான் வந்துட்டு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை கவுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னால வர பிரச்சனைகளை எல்லாம் எப்படி கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலாக்கா சாப்பிடலாம், நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அது கூட நிறைய வகையான டீ இருக்குது. என்னென்ன டீன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் டீ, லெமன் டீ, அப்புறம் ஹைபிஸ்கஸ் டீ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அதனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வர வீக்கத்தை எல்லாம் வந்துட்டு ரொம்பவே குறைக்குது. அதனால் நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயினும் கம்மியாகுது, யூரிக் ஆசிடோட அளவு குறையுது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.